என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தென் நாடுடைய சிவனே போற்று, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றுங்கிற வாசகம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சிவனுக்குரிய தென் நாடு எங்க இருக்கு? சிவபெருமான் வாழும் 3 கைலாயங்கள், உத்தர கைலை, மத்திய கைலை, தட்சிண கைலை. இதில் உத்தர கைலை கடலுக்கு நடுவில் கண்ணுக்கு புலப்படாமலும் மத்திய கைலை இமய மலையிலும் அமைஞ்சிருக்கு. தட்சிண கைலை என்று அழைக்கப்படும் தென் கைலாயம் சிவனுக்குரிய தென் நாடுதான் வெள்ளையங்கிரி மலை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த வெள்ளையங்கிரி மலைக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம்? இன்றும் இந்த வெள்ளையங்கிரியில் சிவபெருமான் வாழ்றதா சொல்றாங்களே, எதனால? எப்படி இந்த வெள்ளையங்கிரிக்கு சிவபெருமான் வந்தாரு? இந்த மலையின் பின்னணி வரலாற்று கதை என்ன? வெள்ளையங்கிரி மலையின் ஆச்சரியமூட்டும் பல ரகசியங்களையும், திருப்பதியை போன்று இந்த வெள்ளையங்கிரியிலும் 7 மலைகள் இருக்கு. அந்த 7 சிகரங்களையும் கடந்து மலை உச்சிக்கு நடைபயணம் மேற்கொள்ள என்ன காரணம்? 7 மலைகளுக்கும் மனித உடம்பில் உள்ள மூலாதார சக்கரங்களுக்கு இடையேயான தொடர்பு வெள்ளையங்கிரி மலை பற்றிய அனைத்து ரகசிய தகவல்களையும் முழுமையா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமான் தென் கைலாயமான வெள்ளிமலை என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரியில் வசிப்பதா சொல்றாங்களே, எப்படி இந்த மலைப்பகுதியில் ஈசன் வந்தமர்ந்தார்னு பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் பானாசுரங்கிற அரக்கன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து ஆண் முகத்தையே பார்க்காமல் விழுந்து ஒரு கன்னி பெண்ணின் கரத்தால் தான் எனக்கு மரணம் நேரணும்னு வரம் கேட்கிறான். அந்த அரக்கனோட அராஜகம் தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முடியல. சிவன் பார்வதியிடம், நீ பூலோகத்துல இருக்க குமரி கடலுக்கு மாநில பிறப்பெடுத்து அங்க உனக்காக ஒரு அசுரவதம் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி தவம் சரியான நேரம் வந்ததும் நானே வந்து கொண்டு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. பார்வதியும் சிவனோட பேச்சுக்கு மறுத்து பேசாம பாரத நாட்டின் தென் கோடியில் பிறந்து கன்னியாவே வாழ்ந்து சிவனோட வருகைக்காக கடலுக்கு நடுவே உள்ள ஒரு பாறையில் ஒற்றை காலில் நின்று தவம் புரிஞ்சு காத்திருக்காங்க. சிவன் சொன்ன நேரத்துல பார்வதியை திருமணம் செஞ்சுக்க வராததால திருமணம் நடக்காம அழகான கன்னி பெண்ணை பார்த்து ஆசைப்பட்ட பானாசுரன் என்ன திருமணம் செஞ்சுக்கோ, அவரெல்லாம் வரமாட்டார்னு சொல்லி திருமணத்துக்கு வற்புறுத்தினார். சிவன் வராததால கடும் கோபத்துல இருந்த பார்வதி ஆக்ரோஷப்பட்டு அரக்கன பதம் செஞ்சு ருத்ரகாளியா மாறினாங்க. அசுர வதத்திற்கு பிறகு தேவர்களோட வேண்டுதலால கோபம் தழிஞ்சு தன்னோட கோப சக்திகள் எல்லாம் ஒரு ஒற்றைக்கல் மூக்குத்தியில் இறக்கி அந்த மூக்குத்திய அம்மனே போட்டுக்கிட்டு பகவதி அம்மனா சாந்தமடைஞ்சு தவ கோலத்திலேயே குமரி கண்டத்தில் அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி கன்னி தெய்வமா குமரி கண்டத்தில் தவம் இருந்ததாலதான் கன்னியாகுமரிங்கிற பெயர் வந்திருக்கு. தன்னையே திருமணம் செஞ்சுக்கணும்னு விடாப்பிடியா ஒற்றை காலில் தவம் இருந்த கன்னி பெண்ணை திருமணம் செய்ய முடியாம கால தாமதமானதால மனம் தளர்ந்த ஈசன் வெள்ளையங்கிரி மலை மீது ஏறி மலை உச்சியில் வந்து அமர்ந்திருக்காரு. சிவபெருமான் தியானத்திலோ ஆனந்தத்திலோ வெள்ளையங்கிரி மலைக்கு வரல. ஒரு விதமான சோர்வோடும் ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த வாக்கு காப்பாற்ற முடியாம போன குற்ற உணர்ச்சியிலும் கோபத்திலும் வந்து அமர்ந்திருக்காரு. தன்னுடைய மனசோர்வு தன்னை விட்டு நீங்குற வரைக்கும் வெள்ளையங்கிரி மலையில சிவன் காலத்தை கழிச்சிருக்காரு. ஈசன் எங்கெல்லாம் அமர்ந்தாரோ அந்த இடத்தையெல்லாம் மக்கள் கைலாயம்னு அழைத்து வந்திருக்காங்க. இதனால்தான் சிவன் வாழ்ந்த வெள்ளை மேகங்கள் சூழப்பட்ட வெள்ளி போர்த்தியது போன்று தோற்றமளிக்கும் வெள்ளிமலை தென் கைலை வெள்ளையங்கிரின்னு அழைக்கப்பட்டிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்துல இருக்க இந்த வெள்ளையங்கிரி மலை ஈசனை தேடி பலரும் இமயமலைக்கு பயணம் மேற்கொள்றாங்க. இமயமலையில இருக்க கைலாயத்தை கொஞ்சம் பண வசதியும் திடகாத்திரமான உடல் நலத்தோடும் இருந்தா தைரியமா இமயமலையை நோக்கி பயணம் மேற்கொள்ளலாம். ஆனா எந்த செலவும் இல்லாம நம்ம பக்கத்திலேயே இருக்கதால்தான் தென் கைலாயமான வெள்ளையங்கிரியோட அருமை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. மலை உச்சியில் இருக்கும் சுயம்புவா உருவான வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. வெள்ளையங்கிரி மலை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த மலைக்கு ஏறுறதுக்கும் ஈசனோட அருள் இருந்தா மட்டும் தான் நடக்கும். 4 யுகங்களாகவே இந்த தென் கைலாயம் மலை இருக்கதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 யுகங்களுக்கு முன்பாகவே தோன்றிய சுயம்பு மூர்த்திதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர். பல ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் தரிசிச்சுட்டு பூஜை செஞ்சு வந்த சிவலிங்கத்தை இந்த கலியுகத்துல நம்மளாலையும் தரிசிச்சு வணங்க முடியுங்கிறது அபூர்வமான விஷயம்தான். சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்தியர் இந்த வெள்ளையங்கிரியில தங்கி தவம் மேற்கொண்டிருப்பாரு. திருமாலுக்கு உரிய திருப்பதி 7 மலையை போன்று இந்த வெள்ளையங்கிரியிலும் 7 சிகரங்கள் இருக்கு. அந்த 7 மலைகளையும் கடந்துதான் நம்மளால மலை உச்சிக்கு பயணம் செய்ய முடியும். 7 சிகரத்துக்கு மேல சுயம்பு மூர்த்தியா ஒரு பாறை குகைக்கு அடியில சிவபெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு.
இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து உருகி போகக்கூடிய தெய்வீக அருள் நிறைந்த மழைதான் வெள்ளியங்கிரி. இப்போ இந்த 7 மலைகளின் ரகசியங்களையும் 7 மலைகள்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 7 மலைகளும் மனித உடலில் மறைந்துள்ள 7 சக்கரங்களின் குறியீடு. பூண்டிங்கிற இடத்துல இருந்து மலை ஏற தொடங்கணும். மலையடி வாரத்தில் இருக்கும் காவல் தெய்வத்திடம் அனுமதி பெற்று சிவபெருமான வணங்கிட்டு தான் மலை ஏறணும். முதல் மலை செங்குத்தாக கற்கல்லாலான படிகளை கொண்டது. இந்த மலையை ஆன்மீக பயணத்தின் ஆரம்பத்தோட ஒப்பிட்டு சொல்லலாம். எப்படி ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது கொஞ்சம் சிரமமா இருக்குமோ அதே மாதிரி இந்த முதல் மலையில ஏறுறதும் சிரமமான விஷயம்தான். இந்த முதல் மலை நம்ம உடம்புல இருக்க குண்டலினி சக்தியோடு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. குண்டலினி சக்திக்கு அதிபதி விநாயகர் தான். இந்த முதல் மலையை தாண்டி வரவங்களை வரவேற்க வெள்ளை பிள்ளையால் காட்சி கொடுத்து அமர்ந்திருக்காரு. கல்லாலான செங்குத்தான படிகள் முடிஞ்சதும் 2வது மலை காட்சியளிக்கும். இந்த 2வது மலை வழுக்கு பாறைகளால் நிறைந்தது. இந்த மலையில தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. அதனால இந்த 2வது மலையில பாம்பாட்டி சித்தரோட ஒரு குகையும் அவர் உருவாக்குன சுனையும் இருக்கு. இந்த மலை நம்ம உடம்புல இருக்க ஸ்வதிஷ்டன சக்கரத்தோடு தொடர்புடையது. 2வது மற்றும் 3வது மலைகள் வழுக்கு பாறைகளை தான் படியா செதுக்கி இருக்காங்க. இந்த வழுக்கு மலையில தவறு விழாம இருக்கதா மூங்கில் தடியை எல்லாரும் கையோட எடுத்துட்டு போறாங்க. அடுத்து 3வது மலை. இந்த மலையும் ஒரு சுனையோட ஆரம்பிக்குது. 3வது மலையில் உள்ள சுனைக்கு கைத்தட்டி சுனைன்னு பெயர். இந்த சுனை இருக்கும் பகுதியில் சித்தர்களின் நடமாட்டம் அதிகமா இருக்குமா. இங்க நின்று கைத்தட்டினா பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும்னு சொல்றாங்க. உடம்பின் வயிற்று பகுதியில் உள்ள மணிப்புரா சக்கரத்தோட அம்சமா கைத்தட்டி சுனை அமைஞ்சிருக்கு. பல சித்தர்களின் குகைகளும் அங்க இருக்கு. 4வது மலை சமதளமா அமைஞ்சிருக்கு. இதயத்தோட அநாகத சக்கரத்தோடு தொடர்புடையது. இங்க ஒட்ட சித்தரோட சமாதியும் இருக்கு. இந்த மழை முழுவதும் மரங்களோட வேர் நடுவுல தான் பாதை அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அடர்ந்த வனமாகவும் மறுபக்கம் பாதாளமாகவும் அமைஞ்சிருக்கு. 5வதா பீமன் களி உருண்டை மலை. மகாபாரத பீமனோட களி உருண்டை இந்த 5வது மலையில நம்ம பார்க்க முடியும். வனவாசத்தின் போது பாண்டவர்கள் இந்த மலையில தங்கி இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு சாட்சியா பீமன் பள்ளத்தாக்கு பீமன் களி உருண்டையும் நம்ம பார்க்கலாம். சேரு மாதிரி வழுவழுப்பான மண்ணை பார்க்கலாம். இது அஷ்டாங்க யோகத்தின் தொண்டை கொழியில் அமைஞ்ச ஸ்ருதி சக்கரத்தை குறிக்கும். அர்ஜுனன் தவம் இருந்து சிவனிடம் பாசுபத அஸ்திரத்தை பெற்றதும் இந்த இடத்துலதான் சொல்லப்படுது. அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படும் இந்த பாறை அர்ஜுனன் தலைப்பாறைன்னு அழைக்கப்படுது. 5வது 6வது மலைகளுக்கு நடுவுல கங்கைக்கு இணையான ஆண்டி சுனை இருக்கு. இந்த சுனையில குளிச்சா 7 ஜென்மத்தின் பாவங்கள் நீங்கும்ங்கிறது ஐதீகம். 6வது மலை திருநீரு மலைன்னு அழைக்கப்படுது. இந்த மலை முழுக்க வெள்ளை மணலால் ஆனது. இந்த மணலை பக்தர்கள் தங்களோட வீட்டுக்கு ஈசனுடைய திருநீரா கருதி எடுத்துட்டு போறாங்க. 6வது மலை 2 புருவத்துக்கு நடுவில் சுடர்விடும் அக்கினேய சக்கரத்துக்கு இணையானது. இந்த மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது. 7வது மலை சுவாமி முடி மலைன்னு அழைக்கப்படுது. முதல் மலை ஏறும்போது எந்த அளவுக்கு சிரமத்தை மேற்கொண்டுமோ அதே அளவுக்கு சிரமம் 7வது மலையில இருக்குமா. மிகப்பெரிய 3 பாறைகள் ஒன்று சேர்ந்து பக்தர்களை வரவேற்கும் தோரண வாசல் போல அமைஞ்சிருக்கும். 7வது மலை ரொம்ப செங்குத்தானது. மூங்கில் தடியோட மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். இந்த இடத்துலதான் பயணம் முழுமையடை. சித்தர்கள் சூட்சுமமாக கண்ணுக்கு புலப்படாமல் உலாவும் இடம். பூத கணங்கள் எழுப்பும் பஞ்சவாக்கிய சத்தத்தை இங்க நம்மளால கேட்க முடியும். 7வது மலையில தான் பஞ்சபூதங்களோட அம்சமா சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருள் புரிஞ்சுட்டு வராரு. இங்க இருந்து சூரிய உதயத்தை பாக்குறது சிவனோட தரிசனமா கருதப்படுது. யோகத்தில் உச்ச நிலையில் அமைஞ்ச சகஸ்ர சக்கரத்தோட ஒப்பிடுறாங்க 7வது மலையை. வழிபாட்டையும் மீறி அமைதியா தியானம் செய்ய சிறந்த இடம்னு சொல்லலாம். ஈசனை தன்னுடைய மன சோர்வு நீங்க மன அமைதிக்காக இந்த வெள்ளையங்கிரிய நாடிதான் வந்திருக்காரு. ஒரு மனிதனோட குண்டலினி சக்திய சகஸ்ர சக்கரத்துக்கு கொண்டு வருதும் வெள்ளையங்கிரி மலை சிவனை தரிசிக்கிறதும் உண்டு. இந்த 7 மலையையும் கடந்து சிவலிங்க தரிசனம் கிடைச்சா சிவபெருமானோட சக்தி முழுமையா நமக்கு கிடைக்கிறது உணர முடியும். அது மட்டும் இல்லாம சிவபெருமான் மீது பெரிதும் விருப்பம் இல்லாதவர்கள் கூட இந்த வெள்ளையங்கிரிக்கு போயிட்டு வந்தா சிவபெருமான இஷ்ட தெய்வமா ஏத்துக்குவாங்க. மலை ஏறி வந்து கழிப்போம். நாம் தானா மலை ஏறி வந்தோம்ங்கிற மலைப்பும் பறந்து போகும் விதமாய் அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோவில் கொண்டு வீற்றிருக்கிறார் வெள்ளையங்கிரி ஈசன். இந்த பயணத்தின் போது மூலிகை செடிகளின் வாசம் நிறைந்த காற்று சுவாசிக்கிறதாலும் அந்த மூலிகைகளின் சாறுகள் ஊறிய சுனைகளின் நீரை குடிக்கிறதாலும் நம்ம உடம்புல உள்ள எல்லா குறைபாடுகளும் நீங்குமா. இந்த வெள்ளையங்கிரி மலையில் சிவபெருமானை தரிசிச்சுட்டு சில காலம் இந்த மலையிலேயே தங்குறவங்களுக்கு சிவபெருமானுக்கு வாசிக்கப்படும் ஓசை கருவிகளின் ஒளிகள் மற்றும் ஓங்கார ஒலிகள் கேட்கிறதா சொல்றாங்க.
வெள்ளையங்கிரியில் ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது 1000 நபர்களுக்கு அன்னதானம் செய்த பலனை கொடுக்கும். கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளையங்கிரி சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் முக்தியே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளையங்கிரியின் எந்த ஒரு மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பலன்களை பெறுவாங்களாம். வெள்ளையங்கிரி மலை இறைமையின் மகத்துவத்துக்கு 1000 நபர்களுக்கு அன்னதானம் செய்த பலனை கொடுக்கும். கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளையங்கிரி சாரலில் பிறந்தாலும் முக்தியே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளையங்கிரியின் எந்த ஒரு மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பலன்களை பெறுவாங்களாம். வெள்ளையங்கிரி மலை இறைமையின் மகத்துவத்துக்கு மட்டுமின்றி இயற்கையின் மூலிகைகளும் கிடைப்பதால் மேன்மையான ஒரு தலம். இங்கே பல சுனைகளும் சுற்றடவிகளும் உருவெடுக்கும் வெள்ளையங்கிரி மலையில் மூங்கில், தேக்கு, சோதிப்புல், சோதிக்காய், மிளகு, குதிரவேங்கை, பசுவாசி, வாடா, மஞ்சள், சிவப்பு கற்றாழை, கற்பூரவள்ளி, சிங்கை, சோலைக்கிழங்கு, கருங்குடி கிழங்கு உள்ளிட்ட மூலிகைகளும் கிடைப்பதா சித்த மருத்துவ நிபுணர்களை தெரிவிச்சிருக்காங்க. எல்லா மலைகளுமே மகிமை மிக்க மலைகள். சித்தர்களும் யோகிகளும் பன்னெடுங்காலம் தங்கியிருந்து தவம் புரிந்த தெய்வத்தை உணர்ந்த தலம் வெள்ளையங்கிரி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மலை தலங்களிலும் மேற்கு எல்லையில் உள்ள வெள்ளையங்கிரி சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. ராஜதகிரி, வெள்ளையங்கிரி, தட்சிண கைலாஸ், பூலோக கைலாஷ் அழைக்கப்படும் இந்த புனித ஸ்தலம் புராணத்தின்படி சிவபெருமான் தன்னோட மனைவி உமாதேவியின் வேண்டுகோளின் பேரில் தன்னோட பிரபஞ்ச நடனத்தை இந்த இடத்தில் நிகழ்த்தினார்னு சொல்லப்படுது. இல்லாம இந்த வெள்ளையங்கிரியில் சிவபெருமான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் மற்றும் சதாசிவனின் 5 முகங்கள் பஞ்சகிரியாகவும் பஞ்ச பூதங்கள் தொடர்பான பஞ்ச லிங்கங்களாக காணப்படும். இந்த வீடியோல தென் கைலாயமான ஈசனை மன நிறைவு தேடி யோக நிலையில் தவம் இருந்த வெள்ளையங்கிரி மலையோட வரலாற்று சிறப்புகளையும் 7 மலை பற்றிய உண்மை தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.